ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். இவ்வளவு நாட்கள் விஜயுடைய ரசிகர்களை தான் பொதுமக்கள் தற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா விஜயுடைய மாநில நிர்வாகிகளையே தங்களை தாங்களே தற்குறிகள் அப்படின்னு சொல்லி நிரூபணம் பண்ணியிருக்கிறாங்க. மாநில நிர்வாகி வரைக்கும் ஏன் போனோம்? விஜய் நானே ஒரு தற்குறி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நடந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் நிரூபணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் விஜயுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரையுமே சுத்து போட்டு பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் பந்தாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜயோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயுமே எனக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பதை பார்க்க முடியுது. விஜயுடைய இந்த பேச்சை பார்க்கும்போது 1897 விக்டோரியா ஹாலில் நடந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த சம்பவம் அப்படியே விஜய்க்கு பொருந்தி போவதாக இருக்கு. அப்படி அந்த விக்டோரியா ஹாலில் என்ன நடந்துச்சு, விஜய் இன்னைக்கு பேசின பேச்சில் எதெல்லாம் தற்குறித்தனமாக இருந்தது, அந்த மாநில நிர்வாகிகள் அத்தனை பேரையுமே பத்திரிகையாளர் கேட்ட ஒரே கேள்விக்கு தெரித்து ஏன் ஓடுனாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காமல் அவருடைய ஒபினியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேமராவை ஆஃப் பண்ணிட்டு இந்த NDTVக்கு ஒரு பேட்டியை விஜய் கொடுத்தாரு. தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே கொந்தளிச்சு விஜயுடைய மாநில நிர்வாகிகள் எங்க வந்தாலுமே சுத்து போட்டு கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, விஜய் எப்போ எங்களுடைய பிரஸ் மீட்டை சந்திக்க போறாரு, அவர் செய்தியாளர்களை சந்திக்க சொல்லுங்க, அது எப்படி வடக்கு மீடியாவுக்கு மட்டும் கொடுப்பாரு, எங்களுக்கு கொடுக்க மாட்டாரா, எங்களுக்கு சுயமரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லி திணற கேள்வியை கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். குறிப்பாக அருண்ராஜ் இவர்கிட்ட போயிட்டு விஜய் எப்பங்க செய்தியாளர் சந்திப்பை நடத்துவார் அப்படின்னு சொல்லி கேட்டா இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் எப்போ செய்தியாளர் சந்திக்கிறாரோ அதற்கு மறுநாள் விஜய் சந்திப்பாராம். உங்ககிட்ட விஜய் சந்திப்பாரா இல்லையான்னு கேட்டா சந்திப்பாரு சந்திக்கலன்னு சொல்லணும். அதனால் அடுத்தவங்களை அவர் சந்திச்சாதான் நான் சந்திப்பேன்னு சொல்றது. அப்போ உங்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன் என்பது இல்லையா? சுயமான தன்மை எதுவுமே இல்லையா? ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் இது வரைக்கும் செய்தியாளர்களை சந்திச்சதே இல்லையா? வெளிநாடு போனா கூட போகும்போதும் சந்திப்பாரு, போயிட்டு வந்த பிறகு முதலீடுகள் குறித்த அந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு, மக்கள் நல திட்டங்களை கொடுக்கும் போதும் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்திச்சுட்டு வர்றாரு. விஜய் எப்பங்க சந்திப்பாருன்னு கேட்டா அதற்கு பதில் சொல்ல துப்பு இல்லை. அப்ப ஒரு பக்கம் அருண்ராஜ் IRS இப்படியான பதிலை சொல்லிட்டு ஓடுவதை பார்க்க முடியுதா? இன்னொரு பக்கம் CTR நிர்மல்குமார் இவர்கிட்டையும் பத்திரிகையாளர்கள் இதே கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு இவர் என்ன தெரியுமா பதில் சொல்றாரு, யாருங்க தலைவர்கள் அத்தனை பேருமே செய்தியாளர் சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டீரியா வச்சது? தலைவனா இருந்தாவே செய்தியாளர்களை சந்திக்கணுமா? ஏன் அதை சந்திக்காம இருக்கக்கூடாதா? நேரம் வரும்போது சந்திப்பாருங்க அப்படின்னு சொல்லி CTR நிர்மல்குமார் ஒரு பக்கம் தெரித்து ஓடுறாரு. இவங்க 2 பேராவது பரவாயில்ல. இன்னொருத்தர் இருக்கிறாரு ராஜ்மோகன், இவர்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் விஜய் எப்பங்க செய்தியாளர் சந்திப்பு நடத்துவாருன்னு கேட்டா சொன்னாரு பாருங்க ஒரு பதில், நான் ஒரு விஜய், இவங்க ஒரு விஜய், இவங்க ஒரு விஜய், எல்லாருமே விஜய், நாங்க தான் பத்திரிகையாளர் சந்திக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு மடத்தனமாக பேசக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ பத்திரிகையாளர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, விஜய் எப்போ செய்தியாளர் சந்திப்பார் அப்படின்றதற்கு எந்த மாநில நிர்வாகியாலும் பதில் சொல்ல முடியாமல் தெரித்து ஓடுவதை பார்க்க முடியுதா இல்லையா? மாநில நிர்வாகிகள் தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா விஜய் அதை விட பெரிய தற்குறியா இருக்காரு. ஏங்க, ஒரு கட்சியுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்தா 2 ஆண்டுகள்ல கட்சி என்னெல்லாம் பணிகள் பண்ணியிருக்கு, மக்களுக்காக எப்படியெல்லாம் குரல் கொடுத்திருக்கு, மக்களுக்காக என்னென்ன போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை பண்ணியிருக்கு, நீதிமன்றத்தில் எப்படி முறையிட்டிருக்கு, மக்கள் மன்றத்தில் எப்படி முறையிட்டிருக்கு, கட்சியுடைய அந்த நிர்வாகிகளுடைய சாதனைகள் என்ன, இப்படி கட்சி என்னென்ன பண்ணுச்சுன்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் அந்த தொடக்க விழாவில் தலைவர் பேசும்போது பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில், பொதுமக்களுடைய குறைகளை சொல்லக்கூடிய வகையில் பேசுவதை பார்க்க முடியும். தேர்தல் காலமாக இருந்தால் தேர்தலை மையப்படுத்தி அந்த கூட்டத்தில் பேசுவதை பார்க்க முடியுது. எதுவுமே இல்லை, எதை பற்றியுமே பேசலை. விஜய் இன்னும் சினிமா தனமாகவே தன்னை நடிகராகவே நடித்து கொண்டு அந்த வந்திருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு குதூகலப்படுத்தணும், குசிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பேசுவதை பார்க்க முடியுது. இதுல கொடுமையான விஷயம், ஒரு தலைவனாக இருந்து கொண்டு கட்சியுடைய தொடக்க விழாவிலேயே நானும் தலைவன்லாம் கிடையாது, நான் நடிகன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குத்தாட்டம் போடுறாரு ஒரு சினிமா பாடகரோட சேர்ந்துக்கிட்டு. எந்த கட்சி தலைவராக இப்படி பண்ணி பார்த்துருக்கீங்களா? கமல்ஹாசன் கூட சினிமாவில் தாங்க வந்தார், அவரெல்லாம் இப்படி ஆடி நான் பார்த்ததே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நபராக தான் இந்த விஜய் இருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், நேற்றைக்கு நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் பண்ணார். தமிழ்நாடு முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு.
தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையே இடம்பெறவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்கல, நிதியை நிறுத்தி வச்சது கொடுக்கல, மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை 50% உயர்த்தணும்னு சொன்னது கொடுக்கல, மெட்ரோ திட்டங்களுக்கு அறிவிக்கலை, கல்வி நிதியை நிறுத்தினதை பற்றி எந்த வாயும் திறக்கவே இல்லை. இப்படி தமிழ்நாட்டை முழுவதுமாக ஒரு பட்ஜெட் புறக்கணிச்சிருக்கு அப்படின்னா ஒரு தொடக்க விழாவில் பேசக்கூடிய ஒரு தலைவர் பேசணுமா இல்லையா? அதை சுட்டி காட்டணுமா இல்லையா? நிர்மலா என்ற வார்த்தையே இல்லை, மோடின்ற வார்த்தையே இல்லை, பட்ஜெட்ன்ற வார்த்தையே இல்லை. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுடைய சிஎமாக இருந்து என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் 2026 சிஎமாக மாறினீங்க அப்படின்னா இங்கே பட்ஜெட்டில் ஒன்றுமே ஒதுக்கலைன்னா உங்களுக்கு தானே பிரச்சனை வரும். அப்போ முதன்மையாக அதை பற்றி பேச வேண்டிய நீங்கள் பேசவே இல்லை. மாறா இவர் என்ன தெரியுமா பேசுறாரு? எப்படி பத்திரிகையாளர்கள் விஜய் எப்பங்க செய்தியாளர் சந்திப்புன்னு சொல்லிட்டு ஒரே கேள்வியை கேட்டுட்டு எல்லாரையும் ஓட விட்டாங்களோ அதே மாதிரி தான் இவரை பொதுமக்கள் எல்லோருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன, எப்பயா வீட்டை விட்டு வருவ, எல்லாத்துலேயுமே பனையூராக இருந்தால் என்னையா பண்ணுறது, எல்லாரையும் பனையூருக்கு வர வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு நக்கல் பண்ணுறாரு. அதாவது பண திமிரு இதில் இருக்கு பாருங்க. விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் சொல்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்லேயும் விஜயை இவங்க கூப்பிட்ற மாதிரியே எனக்கு தோணுதுன்றாரு. எப்படி ராஜ்மோகன் நான் விஜய், இவர் விஜய், அவர் விஜய்ன்னு சொல்லி மடத்தனமாக தற்குறித்தனமாக பேசினாரோ அதே மாதிரியே இந்த விஜய் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசுவதை பார்க்க முடியுது. இதில் கொடுமையான விஷயம் என்னன்னா, இவர் வீட்டை விட்டுலாம் வெளியே வரமாட்டாராம். இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக அதான சொல்ல வர்றாரு. ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணணுமா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தேர்தல் நாள் அன்னைக்கு ஓட்டடியை கையில் எடுத்துட்டு பூத்தா போய் நின்று இவருக்கு ஓட்டு போடணுமா. இவர் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஆளுங்கட்சியாக முதலமைச்சராக போய் உட்காந்துக்கிடுவாராம். எவ்வளோ பெரிய திமிரு பாருங்க. மக்களை சந்திச்சு ஐயா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட அவர் கேட்க மாட்டாரு. நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிடுவாரு, நாமெல்லாம் இவரை போய் முதலமைச்சராக்கணும். அப்பட்டமான பண்ணையார்த்தனம், திமிருத்தனம் தான் இந்த பேச்சிலேருந்து வெளிப்படுவதை பார்க்க முடியுது. விஜய்க்கு நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இவர் சொல்கிறாருல எல்லா வீட்லேயும் விஜய் இருக்கிறாங்க, எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. கருத்து கணிப்பெல்லாம் பாருங்களேன் நமக்கு ஆதரவாக இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலினை பாருங்க, தூக்கத்திலிருந்து எழுப்பினா கூட விசில் சின்னதுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் அநாகரிகமாக முதலமைச்சரை பேசுவதெல்லாம் பார்க்க முடியுதுல்ல. இப்படி அநாகரிகமாக பேசக்கூடிய விஜய்க்கு நான் ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் தான். அதாவது 1896-97 நடந்த சம்பவம். விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா, விஜய்க்கு வீடு வீடாக ஓட்டு இருக்கா அப்படின்றதை இந்த சம்பவத்தின் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். 1897 விக்டோரியா ஹாலில் மெட்ராஸ், அப்போ இருக்கு மெட்ராஸில் முதல் சினிமா போடப்படுது. முதல் சினிமாவை போடுவதற்கு மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் கூட்டம் வருது. இதெல்லாம் யார் பதிவு பண்ணுறான்னா, சினிமா துறை ஆசிரியராக, வரலாற்று ஆசிரியராக இருந்த ஸ்டீஃபன் கியூஸ். இவர் அதில் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, பலர் படம் பார்க்க வந்தாங்க, ஆனால் யாருமே படத்தை பார்க்கலங்க. விக்டோரியா ஹாலில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடக்கலையை பூரா ரசித்தாங்க. அதுக்கப்புறம் விக்டோரியா ஹாலுக்கு பக்கத்தில் இப்போ அண்ணா சிலை இருக்கக்கூடிய, அப்போது அந்த இடத்துல ஜாஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் போயிட்டு வறுத்த கடலை, அதே போல் சோடா பாட்டிலு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. அப்படியே அந்த தெருக்குள்ளே போயிட்டு நிறைய பர்ச்சேஸ்களை பண்ணுவதை பார்க்க முடிஞ்சு. மெட்ராஸில் முதல்ல படம் என்பது போடுறாங்க. அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் மக்கள் அனைவரும் வர்றாங்க. ஆனால் வந்த யாரும் படத்தை பார்க்கலை. வேறு வேறு வேலைகளில், வேறு வேறு கேளிக்கைகளில் அவங்க ஈடுபட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய புத்தகத்தில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இது அப்படியே விஜய்க்கு பொருந்து போதா? விஜய் வெளியே வந்தால் அவர் தேடி கூட்டம் வருது. அவருக்கு யாருமே காசு கொடுக்கவே தேவையில்லை, அவருக்கே அவர் கூட்டத்தை கூடி வர்றாங்க. மக்கள் சாரையாக வர்றாங்க. இப்படியெல்லாம் விஜய் கட்சி பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் எதுக்காக வர்றாங்கன்னா, எப்படி விக்டோரியா ஹாலில் படம்ன்ற ஒரு மையப்புள்ளிக்காக மக்கள் திரண்டு வந்தாங்களோ அதே மாதிரி வர்றாங்க விஜயை பார்க்க. விஜயை பார்த்த உடனேயே அவங்க எப்படி விக்டோரியா ஹாலில் இருந்து ஜாஃபர் கடைக்கு போன மாதிரி, கடலை வாங்கி சாப்பிட்ட மாதிரி, மார்க்கெட்டுக்கு போன மாதிரி மற்ற வேலைகளில் போயிடுவாங்க. விஜய்க்கு கண்டிப்பாக ஓட்டு என்பது கிடையாது. கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாக்குமூலமே என்னவாக இருந்துச்சு, நாங்கள் விஜயை பார்த்ததே இல்லை, விஜயை பார்ப்பதற்காக வந்தோன்றாங்க. பெண்களுக்கெல்லாம் விஜய் என்பவர் ஒரு திரையில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அப்படி திரையில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை நேரில் பார்க்கணுன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவோன்னு தான் அவங்க வராங்களே தவிர ஓட்டு போடணும், நீங்கள் பேசுவதை கேட்கணும்லாம் வரலை. உங்கள் கட்சி தொண்டர்கள் கூட நீங்கள் பேசுவதை கேட்கணும்னு வரலை.
இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இன்னைக்கு 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் திருவள்ளுவர் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் திமுக பற்றி ஒரு திருக்குறள் சொல்வாருன்னு சொல்கிறாரு. அதை ஒன்ஸ் மோர்னு கேட்குறான். ஏப்பா ஏற்கனவே 2 தடவை சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி விஜய் கெஞ்சியும் கூட ஒன்ஸ் மோர் என்று சொல்வதை பார்க்க முடியுது. அப்போ உங்களுக்கு காட்சி பொருளாக தான் உங்களுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகளே பார்க்குறான். அப்போ பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க? உங்களை காட்சி பொருளாக தான் பார்ப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, பொருட்காட்சி போட்டால் தாஜ்மஹால் செட்டு போடுவாங்க, உலக அதிசயங்களோட செட்டு போடுவாங்க, ராட்டினங்கள் இருக்கும், அதை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் வரும். ஆனால் அது வெறும் அட்டை தான், அதனால் ஒரு பயனும் இல்லை, இது அட்டைன்றது மக்களுக்கும் தெரியும்னு சொன்னார்ல. அப்பட்டமாக விக்டோரியா ஹாலில் அதுதான் நடந்துச்சு. விஜயோடைய கூட்டத்துலேயும் அதுதான் நடக்குது. விஜய் சொல்கிறாருல, வீடு வீடாக ஒருத்தர் எனக்கு வர்றாரு, என்னை தேடி வர்றாரு, எனக்கு வர கூட்டத்தை பாருங்கன்னு சொல்லி, ஓட்டு இருக்குன்னு சொல்லி, அது பகல் கனவுல தான் போய் முடியும். உங்களை பார்க்க வரும் கூட்டம் என்பது உங்களை காட்சி பொருளாக தான் பார்க்க வராங்களே தவிர, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, உங்களுடைய ஐடியாலஜி என்ன, நீங்கள் என்ன மாதிரி திங்க் பண்ணி மக்களுக்கு என்ன மாதிரியான நலத்திட்டங்களை செய்ய போகிறீங்க அப்படின்ற குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் தான் உங்களை பார்க்க வர்றாங்க அப்படின்றத விஜய் அவர்களுக்கு சுட்டி காட்டும் விதமாக, பாடம் புகட்டும் விதமாக 1897 நடந்த விக்டோரியா ஹால் சம்பவமே சாட்சியாக இருக்கா இல்லையா? அப்போ விஜய், நீங்கள் ஐடியாலஜி கிடையாது, வெறும் சுற்றுலா தான். இதில் ஒரு வெக்கமே இல்லாமல் எம்ஜிஆரோட ஒப்பிட்டுக்கிறார். இவர் மீது விமர்சனம் வச்சா இவர் பதில் சொல்லணும். அருண்ராஜ் ஐஆர்எஸ் எப்படி முதலமைச்சர் ஸ்டாலினை பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க, இவர் கொடுப்பாருன்னு சொல்கிறாரோ, அதே போல் இவரை நோக்கி வரக்கூடிய கேள்விக்கு இவர் பதில் சொல்வாருன்னு பார்த்தா எம்ஜிஆரே அப்படிதாங்க சொன்னாங்கன்றாரு. எம்ஜிஆர் அரசியல் கட்சியில் ஈடுபட்டார், நீங்கள் ஈடுபடலை. எம்ஜிஆர் அண்ணாவுடைய கொள்கைகளை, அண்ணாவுடைய சின்னமான உதயசூரியனை தன்னுடைய படங்களில் காட்டினார். நீங்கள் இதுவரைக்கும் ஒரே ஒரு கருத்தான படத்தை நடிச்சிருப்பீங்களா? நீங்கள் வெறும் சினிமாவை மட்டுமே நம்பி வர்றீங்க. அவர் அண்ணா என்ற அந்த மாபெரும் மனிதனை, மாபெரும் கொள்கையை முன்னிறுத்தி அவர் அரசியல் கட்சிக்கு வந்தார். ஆனால் நீங்கள் இன்று வரைக்கும் ஜனநாயகன் படத்தில் ரிலீஸ் ஆகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அதில் இருக்கக்கூடிய சினிமா டைலாக், அதில் இருக்கக்கூடிய காட்சிகள், இதெல்லாம் நம்மளுடைய பொலிட்டிக்கலுக்கு உதவும் என்ற அடிப்படையில் தானே நீங்கள் இது வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய காட்சிகளை நீக்க மாட்டேன், அது இருக்கணும், இருந்தால் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறீங்க. இப்போ முழுக்க சினிமாவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மனிதராக தான் இந்த விஜய் இருக்கார் அப்படின்றது புரியுதா இல்லையா? அப்போ அமைப்பு ரீதியாக மக்களை இவர் அணுகாமல் வெறும் இவருடைய புகழ் ரீதியாக மட்டும் அணுகிறாரு. சித்தாந்த ரீதியாக மக்களை அணுகாம வெறுமன வரக்கூடிய கூட்டத்தின் மூலமாக மட்டுமே அணுகிறாரு. மக்கள் கிட்ட நெருக்கமாக பழகாம வெறும் கவர்ச்சி மூலமாகவே இவர் மக்கள் கிட்ட அணுக நினைக்கிறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே விஜய் பேசினாருன்னா 10,000 பேர் பார்க்குறாங்க, முதலமைச்சர் பேசினாங்கன்னா 85 பேர் 100 பேர் தான் பார்க்குறாங்க, எங்களுக்கு தான் வியூஸ் அதிகம், அவருக்கு வியூஸ் கம்மி அப்படின்னு சொல்வதாக இருக்கட்டும். டெல்லிக்கு இவர் சிபிஐக்கு ஆஜராக போனால் சிக்னல் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இவர்கிட்ட பேசுகிறாங்க. டெல்லி சிபிஐ அதிகாரிகளே இவருக்கு ஃபேமிலியோட கூட்டிகிட்டு வந்து செல்ஃபி எடுத்தாங்க, ரசிகர்களாக இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் விசில் சின்னம் கொடுத்தவரே விஜயுடைய ரசிகர் தான் அப்படின்னு பேசுவதாக இருக்கட்டும். அனைத்துமே சினிமாவுடைய அந்த கவர்ச்சி தன்மை, புகழ், இதை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்கே தவிர கட்சியுடைய ஐடியாலஜி, கட்சியுடைய அமைப்பு, கட்சியுடைய சித்தாந்தம் ரீதியாக எதையுமே மக்கள் மன்றத்தில் அணுக மாட்டார் இந்த விஜய். இவர் இன்னைக்கு பேசின பேச்சு செயற்கையான ஒரு விஷயமாக இருக்கு. யாரோ இவரை தூண்டிதான் அரசியலுக்கு வந்தார் அப்படின்றது மாதிரி இருக்கு. ஏன்னா இவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தாரு, அதுக்கு ஒரு காரணம் சொல்றாருன்னா அதை நியாயம் ஏற்றுக்கலாம். ஆனால் அண்ணா இருந்த சேர்ல மற்றவங்கள்லாம் உட்கார்றாங்களே அப்படின்னு சொல்லி கலைஞரை விமர்சனம் பண்ணுவதன் மூலமாக இவர் என்ன சொல்ல வர்றாரு? இன்னைக்கு முதலமைச்சர் மீது பழி போடுகிறார், நல்ல ஆட்சி இல்லைன்னு சொன்னா ஆட்சி நல்லா இல்லை, மக்களுக்கு அதை விட நான் சிறப்பான ஆட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த எண்ண ஓட்டத்தோடு இவர் வர்றாருன்னு சொல்லலாம். ஆனால் கலைஞர் அவர்கள் 1969 நடந்த சம்பவத்தை சுட்டி காட்டி இவர் இன்று விமர்சனம் வைக்கிறார். அப்படின்னா தீய சக்தி அப்படின்னு சொல்லி திருக்குறளை சுட்டி காட்டுவதாக இருக்கட்டும், பழைய காலத்தில் நடந்த விஷயத்தை சொல்வதாக இருக்கட்டும், இவருக்கு இன்றைக்கு நடந்த சம்பவத்தின் மூலமாக அரசியலுக்கு வரணுன்றது தோணலை. ஆரம்பத்திலிருந்தே திமுகவுடைய வரலாறை குறை சொல்லி திமுகவை தீய சக்தியாக மக்களிடம் காட்ட வேண்டும் என்ற அஜெண்டாவோடு தான் இவர் வந்திருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா?
1969 நடந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ நடந்த சம்பவத்தால் நீங்கள் என்ன பாதிக்கப்பட்டீங்க? ஒன்றுமே இல்லையே, அப்புறம் ஏன் அதை சொல்லணும்? அப்போது கலைஞர் அவரை குறை சொல்லணும், இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை குறை சொல்லணும், அதன் மூலமாக திமுகவை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணணும் என்ற மைய கருத்து மட்டும்தான் அவருக்கு இருக்கே தவிர மக்கள் சார்ந்து, மக்களுடைய நலன் சார்ந்து திமுகவை எதிர்க்கணும், முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்க்கணும் அப்படின்ற மனநிலை இவரிடம் துளியும் இல்லை என்பது காட்டுதான். அப்போ யாரோ ஒருவர் திமுகவை நீ டார்கெட் பண்ணு, திமுகவை நீ அழிச்சு ஒழிக்கணும், உன்னுடைய ரசிகர் படையை திமுகவுக்கு எதிராக நிறுத்து, உனக்கு ஓட்டு வருதோ இல்லையோ ஒட்டுமொத்த உன்னுடைய ரசிகர்களுமே திமுக என்ற கட்சிக்கு, திமுக என்ற கட்சியுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக மாற்றி விட்டா போதும் என்ற அஜெண்டாவைத்தான் இவர் செயல்படுத்துகிறார். இதுல ஒரு துளி அளவும் மாற்று கருத்து இருக்க தேவையில்லை. இப்படி அஜெண்டாவோடு வந்த பலர் தமிழ்நாட்டில் காணாம போயிருக்கிறாங்க. அந்த வரிசையில விஜய்க்கும் கண்டிப்பாக இடம் இருக்க தான் போகுது. விஜய்க்கு மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்த சொல்றேன், கூட்டத்தை பார்த்துட்டு, உங்களை பார்க்க வர்ற மக்களை பார்த்துட்டு, உங்களுக்கு வர்ற வியூஸை பார்த்துட்டு, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு நினச்சிங்கன்னா விக்டோரியா ஹால் சம்பவத்தை அந்த எழுத்தாளர் எழுதுனதை மறுபடியும் வாசிங்க. நன்றி.